மீன் மார்க்கெட்ல ஒருத்தர் மீன் வாங்கி வந்திருக்காரு. அந்த பாட்டிமா கிட்ட மீன் பேரம் பேசியிருக்காரு. அந்த பாட்டிமா வஞ்சரம் 1000 ரூபாய் சொல்லிருக்கு கிலோ. இவர் 600 ரூபாய் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி கூட சண்டையில அந்த பாட்டி என்ன பண்ணிச்சு, அவங்க பேரனை வர வச்சிச்சு. அவங்க பேரை ஒரு 5 பேரை கூட்டு வந்து அந்த பாத்தவ மீன் வெட்டுற கத்தியால வெட்டடி போறாப்புல பிடிச்ச கட்ட கத்தி இந்த இடத்துல தூண்டுது என்கிட்ட. நல்ல வேலை என் கைதான் இரும்பு ராடாச்சே, கத்தி பெண்ட் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. சொல்ற கேள்வி இன்னும் முடிக்கல, இரு. நீ தெரியும், அப்படி நம்ப மாட்டேன்னு தெரியும். என்னோட இரும்பு கையால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கத்தி பட்டவன அந்த கத்தி பெண்ட் ஆயிடுச்சு. அவன் பாக்குறான், என்னடா இது வெட்டின போல கத்தியே பெண்டாய் நிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கையா இல்ல இரும்பு கர்றமா அப்படின்ட்டு உடனே அந்த லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ண எல்லாருமே. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. அதுல லைட்டா ஜவ்வு கிஞ்சிச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு கண்டென்ட். நீ போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்றது, என்ன பண்றது? மதுரைக்காரங்களா போயிட்டோம். கண்ணு முன்னாடி வந்து நடக்கிற அந்த அநியாயத்தை பார்த்து தட்டி கேட்காம இருக்க முடியல. அது தட்டினதுல கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு என்னுடைய உடம்பு. நீ ஏன் டேமேஜ் ஆயிருக்க? எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. 50 பேரு காலையே கிக் அடிச்ச அதுல கடைசியா ஒருத்தர வாயில மாட்டிக்கிச்சு, கட்ட வரல கடிச்சுட்டார இருக்குன்ட்டு எடுத்ததுல இந்த லைட்டா ரத்த காயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வாங்கற இடத்துல அந்த ஆயாவுக்கும் அவங்களுக்கு தான் சண்டை. இதுலயும் 50 பேர். ஐயோ, நான் ஆயாக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணல.